ஏர்னா ரயில், இறங்குனா ஜெயிலு, போட்டா பெயிலு. இந்த பஞ்சு டைலாக் உங்களுக்கு மறந்துருக்காதுன்னு நினைக்கிறேன். தேனி மாவட்டத்தில் சேர்ந்த தேவதானப்பட்டியில இருக்கிற ஸ்கூல்ல ஒரு வாத்தியார்கிட்ட பையன் பேசின பஞ்சு டைலாக் தான் இது 4 வருஷத்துக்கு முன்னாடி. ஏர்னா ரயில், இறங்குனா ஜெயிலு, போட்டா பெயிலு. தூக்கிடுவாங்க போட்டுருவாங்க பாரு, அந்த தவம் இருக்கிற வரைக்கும் இந்த தவம். அந்த பஞ்சு பேசின தவம் அப்படிங்கிற பிரதீப் இப்ப என்ன பண்றாரு தெரியுமா? ஜூன் 13 அரெஸ்ட் ஆயிருக்கிறாரு. அதை பத்தி தான் இந்த செய்தி. சரி, இந்த சம்பவம் எப்படி நடந்தது? எந்த வாத்தியார்கிட்ட அப்படி பேசினாரோ அந்த வீடியோவில் வாத்தியார் சொல்லியிருக்காரு, தூக்கிடுவாங்கடா உன்ன அப்படின்னு சொல்லி எச்சரிச்சிருக்காரு. ஒரு தீர்க்கதரிசி மாதிரி அந்த வாத்தியார் சொன்ன அந்த வார்த்தை அப்படியே அழிச்சிருக்குது. அதே தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில முருகன் அப்படிங்கிறவர் ஏடிஎம் மிஷின் எல்லாம் பணம் டெபாசிட் பண்ற ஏஜென்சி வச்சு நடத்திட்டு இருக்காரு. இந்த ஏஜென்சில நாகார்ஜுன் அப்படிங்கிறவருக்கு ஒர்க் பண்றாரு. ஒரு 29 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு பைக்ல கொண்டு போயிட்டு அங்க இருக்கிற ஒரு ஏடிஎம் மிஷின்ல வைக்கிறதுக்காக போற வழியிலேயே யாரோ ஒரு பெரிய கும்பல் வந்து தன்னை அடிச்சு 29 லட்சத்தை பிடிக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஓனர் முருகனுக்கு போன் பண்ணி சொல்றாரு. முருகன் 29 லட்சம் போயிடுச்சுன்னு சொல்லி பதறி அடிச்சுட்டு அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு தனிப்படை அமைச்சு தீவிரமா விசாரணை இறங்குறாங்க. சிசிடிவி எல்லாம் செக் பண்ணி பார்த்தா இந்த நாகார்ஜுன் அவருடைய ஃப்ரெண்டு ஒரு 5 பேரோட சேர்ந்து மொத்தம் 6 பேர் சேர்ந்து 29 லட்சத்தையும் இவங்களே கொள்ளடிச்சிட்டு போனதா நாடகத்தை அரங்கேற்றிருக்காங்க. அப்படி அந்த கொள்ளடிச்ச டீம்ல இருந்த ஒரு ஹீரோ தான் இந்த தவம். ஹீரோன்னு நினைச்சிட்டு இருக்காருல அந்த தவம் தான் தேவதானப்பட்டி ஸ்கூல்ல வாத்தியார்கிட்ட ஏர்னா ரயில், இறங்குனா ஜெயிலு, போட்டா பெயிலுன்னு பேசியிருக்காரு. இப்போ ஜெயிலில் இருக்காரு. இந்த வீடியோ எதுக்கான வீடியோ அப்படின்னா, உங்க பசங்க இந்த மாதிரி கெத்தா பேசுறேன்னு சொல்லிட்டு இறங்குறவங்களுடைய வாழ்க்கை எங்க போய் முடியுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஆட்டிடியூட்ல இருக்கிற பசங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வாத்தியாருடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை நிறைவேறும் அப்படிங்கிறதுக்கு இந்த பிரதீப் அப்படிங்கிற தவத்தோட வாழ்க்கையே சாட்சி. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். படிக்கிற பசங்க நல்லா படிச்சு வேலைக்கு போறதுதான் டார்கெட்டா வச்சுக்கணும். ஜெயிலுக்கு போறத டார்கெட்டா வச்சா தவம் மாதிரி அவன் வாழ்க்கைக்கு அப்புறம் என்ன ஆகும்னு தெரியல. ஜெயில இருந்து வெளில வந்து திரும்பி வருவானா, இல்ல அங்க போயிட்டு 10-15 ரவுடிகளோட சேர்த்துக்கிட்டு அந்த கான்டாக்ட்ல வெளில வந்து அவன் என்கவுண்டர் லெவலுக்கு போகுமா, வாழ்க்கை முடியுமாங்கிறது தெரியல. சரி, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.